கற்றுக்கிட்டாலும் நமக்கு சொல்கிறாங்க. நம்ம பார்க்க போகிறது பொறாமை. பொறாமை பார்ட் 1 பார்க்க போகிறோம். பொறாமை எப்படி வருது? இப்போ இதனால் அவங்களே பார்த்தோம், அன்பும் கலந்து பார்த்தோம். அன்பும் பொறாமை போன இதில் பார்த்தோம் பாட்டில். இப்போ வந்து வெறும் பொறாமையை பார்ட் 1 ஆக்கலாம். நம்ம பொறாமை வந்து விரோதம், பகை, நட்பை பிரித்து அவங்க வந்து உயிர்த்தெரியமாக்கள் தான். ஒருத்தவங்க 2 பேர் ஸ்நேகிதமாக இருக்கிறாங்கன்னா அவங்க மேலே பொறாமை வரும். இவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க இவ்வளோ நாள், இவ்வளோ வருஷமாக, எப்படியாவது இவங்க பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு பொறாமை வந்தோடனே நம்ம என்ன செய்கிறோம்? அவங்கள கலைக்கிறோம். அவங்களுடைய சிந்தனைகளை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம கலைக்கிறோம். அந்த பொறாமைனால் அந்த ஒரு சில குடும்பங்கள் கூட கலந்து போயிருப்பாங்க. பொறாமையினால் குடும்பங்கள் கலந்து போகணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட பொறாமையினால் பிரிவாங்க. சகோதரிகள் பிரிவாங்க. பொறாமை எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். யோசிப்பை எடுத்துக்கிட்டாங்க கூட அவன் மேலே பொறாமை கொண்டாங்க. சகோதரர்கள்லாம் அவன் மேலே பொறாமை கொண்டாங்க. கண்ட கனவு அந்த இதை வெளிப்பாடு, அதனால் என்ன செய்யணும்? அவன் மேலே பொறாமை கொண்டாங்க. தகப்பனே கூட என்ன பண்ணாங்க? புது பண்ணிக்கணும், நாங்கள்லாம் ஒன்று வணங்குறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டார். அவர் கூட கேட்டார். அந்த பொறாமை பிள்ளை கேட்டார். அந்த சகோதரன் பொறாமையினால் என்ன பண்ணாங்க? யோசிப்பை கொண்டு போய் குழியில் போட்டாங்க, விற்று போட்டாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பொறாமையினால் சொந்த சகோதரனையும் பகைக்க முடியும், கொலை முயற்சி செய்ய முடியும். அதே மாதிரி பாருங்கள், காயின் ஆபேலுக்கு முன்னா காயின் வந்து பொறாமைப்பட்டு ஆபேலை கொலை செய்தான். ஏன்னா ஆண்டவர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார் அப்படின்ட்டு பெரிய அவன் மனசில் புயல் மாதிரி அடிச்சுது. அந்த பொறாமை அவன் மேலே, ஆபேல் மேலே வந்துச்சு அவனுக்கு. அதனால செய்தான், கொலை பண்ணி போட்டான். அந்த ரத்தம் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டா, நான் என்ன அவனுக்கு என்ன காவலாளியான்னு கேட்குறான் ஆண்டவரையே. இவ்வளோ பேர் தைரியம் போய் இப்போ பொறாமை ஆண்டவரை எதிர்த்து பேச வைக்குது. பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு அவன் பேசுகிறான் பொறாமையை பற்றி. என்ன கேட்குறான்? நான் அப்போ வேலைக்காரன் அவனுக்கு அவன் காவலாளியாக நான் கேட்குறான் ஆண்டவரையே. அப்போது ஆண்டவர் பேசுகிறான், என்கிட்ட கேட்டது ரத்தம் இல்லை, என்கிட்ட கேட்டது அந்த குரல், என்னோட பேசணும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ பாருங்கள், அவன் பொறாமை இருக்கிறதுல வந்து பரிசுத்தம் இருக்காது, அன்பு இருக்காது. பொறாமை இருக்கிறதுல அன்பு இருக்காது, பரிசுத்தம் இருக்காது, ஆண்டுடைய தயவு இருக்காது, இறக்கம் இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாவற்றையும் லாஸ், நமக்கு லாஸாக தான் ஆகிடும். கனி கொடுக்க முடியாது நம்மளால். பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்து கனி கொடுக்க பொறாமை வந்து பயங்கரமாக சந்தோஷம். எல்லாருக்கிட்டேயும் பொறாமை வரும். முதிர் தலைவர்கிட்ட வரும், பரிசுத்தவங்கிட்ட வரும், சபையில் வரும், எங்கே வேணால் வரும். பொறாமை வந்து எந்த இடத்துல வேணால் வரும், யார் மேலாம் வரும், எங்கே வேணால் வரும், எப்போ வேணால் வரும். அதுக்கு நேரம் காலையுமே கிடையாது, திடீர்னு வரும் பொறாமை. அதே மாதிரி தான் யாக்கோபு மேலே அவன் பொறாமை கொண்டான். ஏன்னா ஆடுகள்லாம் அவங்க வித்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு மேலே பொறாமை கொண்டான். அப்போ ஏசா வந்து என்ன செய்தான்? யாக்கோபை பகைச்சான். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு காரியம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது வந்து பொறாமை வந்து சந்தேகத்தை உருவாக்கும், தீமையை பிணைக்கும். தீமை தான் நம்மளால் செய்ய முடியும். சந்தேகம் இது வந்துச்சுன்னா, பொறாமை வந்துச்சுன்னா தீமை தான் வரும். அதே பாரு இன்னொரு வருஷத்தில் பார்ப்போம். ராகேல் என்ன செய்கிறான்? பொறாமை கொள்கிறான். ராகேல் பொறாமை கொள்கிறான், அவனுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம் வேதத்தில். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் நல்லா செய்வார், நன்மை செய்வார் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் விட்டு ஓட்டத்தில் ஓடணும். யார் மேலே பொறாமைப்படக்கூடாது. பொறாமைனால் நமக்கு எதுவும் ஆக போகிறதே கிடையாது. பாருங்க, அவன் பொறாமை கொண்டான். யார்? சவுல் ராஜா தாவீது மேலே பொறாமை கொள்றான். அவன் காய்மக்காரமாக பார்க்குறான், அவன் எப்படியாவது சாகடிக்கணும்னு பார்க்குறான். ஏன்னா அவன் வந்து என்ன செய்யணும்? எல்லாத்துலேயும் தமத்தை நடத்துகிறான். அது மட்டும் இல்லை, ராஜா போகிறான்னு கேள்விப்பட்ட உடனே ரொம்ப பொறாமை போகுது அவன் மேலே. அதனால தான் அவன் என்ன செய்கிறான்? கொலை செய்ய தேடணும். பாருங்கள், எவ்வளோ சில உயர்வுகள் வரும்போது பொறாமை வரும். உயர்வுகள் உயர்ந்து போகிறாங்க, சிலருக்கு திடீர்னு பணக்கார ஆகிறாங்க. அப்படிலாம் செய்யும்போது அவங்களுக்கு என்ன பொறாமை ஒருத்தவங்க திடீர்னு ஒருத்தவங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு,
ஒருத்தர் ஜெபத்தை நல்லா கேட்குறாரு. சபைக்குள்ளே சொல்கிறேன், ஒருத்தர் ஜெபம் நல்லா பண்ணுறாங்க, அவங்க ஜெபத்தை ஆண்டு கேட்குறாரு அப்படி சொன்னால் அவங்க மேலே போகிறாங்க. ஒருத்தருக்கு நல்லா அபிஷேகம் பற்றி நல்லா அந்நிய பாஷை பேசுகிறாங்க, ஆனால் அவங்க மேலே போகிறாம வரும். என்னது இவங்க மட்டும் அபிஷேகம் பெற்றாங்க, இவங்க மட்டும் பேசுகிறாங்க, நம்ம பேசணும் இல்லையே அப்படின்னு அவங்க மேலே ஒரு பொறாமை, அவங்க மேலே ஏதாச்சும் ஒரு வீணான பழி போடுறது, சந்தேகத்தை உருவாக்குறது. இதுதான். அதனால தான் நான் என்ன செய்கிறேன், பொறாமை படக்கூடாது. எந்த காரியமாக இருந்தாலும் யாரை பற்றியும் என்ன விரோதமாக இருந்தாலும் பொறாமை படக்கூடாது. விரோதமே பகையை உருவாக்கக்கூடாது. யாரையை பற்றி விரோதம் பகையும் இருக்கக்கூடாது, நம்ம மனசில் இருக்கக்கூடாது. ரொம்ப பயங்கரமானது ஒரு பாவம். யாருக்காவது வெற்றி கிடச்சிச்சின்னா அதில் ஒரு பொறாமை, நிறைய மார்க் எடுத்துட்டாங்கன்னா அதில் ஒரு பொறாமை, எல்லாவற்றுக்கும் பொறாமைப்படுறது காரணம் காரியமே கிடையாது. அதனால் பொறாமைப்படவே கூடாது. அந்த அந்த துறவு தோன்றனா பாருங்க, அதுக்கு ஒரு பொறாமை. துறவு தோன்றனா அதை என்ன செய்கிறாங்க, அதை தூத்து போட்டுருவாங்க, நல்ல காரியங்கள் தூத்து போட்டுருவாங்க, அது மேலே பொறாமை. எதுக்கு ஒரு நல்ல காரியங்கள் செய்த கூட பொறாமை இருக்கும். எல்லாவற்றுக்கும் பொறாமை இருந்தால் புத்தி இருக்காது. புத்தி என்னென்ன அழிச்சிடும். பொறாமை புத்தி என்னென்ன செய்யணும், அழிச்சிடும். புத்தியே இருக்காது. புத்தி இல்லாமல் அழிச்சு கொடுக்கணும். பகை விரோதம் இருக்க சண்டை தேவனற்ற இருண்ட இடம் சொல்லப்பட்டது இல்லையா, போனதில் சொன்னேன். பகை இருண்ட இடம், அதாவது அன்பிற்கு பொறாமை இருக்காது. எப்பவுமே அன்பு இருக்கிறதுல பொறாமை இருக்குது வேலையே இல்லை. ஸ்நேகிதம் இருக்கிறதுல பொறாமை இருக்கவே இருக்காது. பிராண ஸ்நேகிதனையே பிரிக்கணும். பகை விரோதம் பிராண ஸ்நேகிதனையே பிரிக்கணும். பாருங்கள், அன்பு எங்கே இருக்குதோ அங்கே பகை இருக்காது, பொறாமை இருக்காது, விரோதம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதனால தான் பகையை விட்டுட்டு பொறாமையை விட்டுட்டு விரோதத்தை விட்டுட்டு அன்பாக இருக்கணும்னு சொல்கிறது. சரிங்களா? தன்னை போல பிற நேசின்னு சொல்கிறது எதுக்குன்னா என்ன செய்யணும், அன்பாக இருக்கணும். அன்பு முக்கியம். அதை விட முக்கியம் தேவ பயம். தேவ பயம் இருந்தால் அந்த பொறாமையை நம்மளுக்கு வராது. பொறாமை ஒரு செகண்டை கூட நம்மளுக்கு வராது. ஏன்னா ஆண்டவர் நம்ம பார்க்குறாரு, ஆண்டவர் நம்ம கொடுக்குறாருன்ட்டு நம்ம பொறாமைப்படவே மாட்டோம். சில பேர் துணிகரமாக செய்வாங்க. ஆண்டவர் இருக்கிறாரோ அதுக்கு கவலை இல்லை, ஆனால் துணிகரமாக அவனை செய்வாங்க. இந்த வேலையை பாவம் செய்வாங்க, எல்லா காரியமும் செய்வாங்க துணிகரமாக. அதுதான், அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்வோம், பொறாமை இல்லாதபடி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். வரதான் செய்யும். திடீர்னு யாராவது நல்லா இருக்கும்போது டக்கு நம்மளுக்கு அந்த ஒரு எண்ணங்கள் வரும். ஐயோ அவங்க நல்லா இருக்கிறாங்களே, உடனே அந்த வீச்சுட்டு நாம கழுவணும். நல்லா இருக்கட்டும், பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம கழுவிடணும். அந்த பொறாமை எடுத்து போட்டணும். இயேசு நாமத்தில் பொறாமையை வெளியே போன்னு சொல்லிடணும். பொறாமை இருக்கவே கூடாது. வெளியே கழுவணும், சுத்திகரிக்கணும். அந்த நம்மளை சுத்திகரித்து நமக்கு என்ன செய்யும், அவிசுவாசமாக இல்லாத போயிடும். பொறாமை இருந்தாலே அவிசுவாசம் வந்துடும், முறுமுறுப்பு வந்துடும், எல்லாமே வந்துடும். நம்மளுக்கு எல்லாமே எரிச்சலை வந்துடும், கோவம் வந்துடும். எல்லா எகிப்தின் ஆவிகள் நம்மளுக்கு வந்துடும். எல்லாவற்றையும் நம்ம முறுமுறுப்போம். அதுதான் அங்கே மெயினே தான் இல்லையா? அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, பொறாமைனா அது வரக்கூடாது, விரோதம் சண்டை பகை உருவாகக்கூடாது. தமிழ் வசனங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.